ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சம்மரில் குட்டீஸ் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டிலேயே குல்ஃபி எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 3 பொருள் தான். பால், சர்க்கரை, காஃபி பவுடர், இது 3 தான் தேவைப்படும். என்னடா காஃபி போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே இதை வச்சு ஒரு குல்ஃபி சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாலை காய்ச்சி, நீங்கள் குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் டம்ளர் இருக்கும்ல, அந்த டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் காய்ச்சி டம்ளரில் டம்ளர் வர வரைக்கும் அந்த பாலை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1 to 2 hours கழித்து எடுத்திங்கன்னா அந்த கீழே இருக்க போர்ஷன் மட்டும் நல்லா ஐஸாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலில் எவ்வளோ பால் எடுக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு மீதி இருக்க பாலில் சுகரும் காஃபி பவுடரும் கலந்து நல்லா காய்ச்சிட்டு மீதி இருக்க அந்த பாலை 2 hours கழித்து அந்த மோல்டை வெளியே எடுத்து அதை உள்ளே ஊற்றி திரும்ப ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8 hours கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி பாலை காய்ச்சி ஊற்றி வச்சுருக்குது, அது ஒரு லேயராக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இந்த காஃபி கலந்து ஊற்றுறது அது ஒரு லேயராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி யாரெல்லாம் 90s கிட்ஸாக இருந்து பால் ஐஸு, சேமியா ஐஸு அதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போலாம் இந்த மாதிரி பால் ஐஸு, சேமியா ஐஸ்லாம் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேக்ஸிமம் சாக்கோபாரு, வெனிலா ஃப்ளேவர், அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் 90s கிட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு யாரெல்லாம் 90s கிட்ஸாக இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ ஏதாவது வெரைட்டியான ஐட்டம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலை பார்த்து செஞ்சு கொடுங்க. வீடியோவில் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராகவே வரும். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்